சென்னையில் 2 நாட்களில் 2 ஏடிஎம்மில் கொள்ளை. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொள்ளையடித்ததாக தகவல். யார் இந்த கொள்ளையர்கள்? போலீஸ் அதிகாரிகள் இந்த கொள்ளையர்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னதான் நடந்துட்டு இருக்குது சென்னையில? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையில 2 வாட்டி கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சாங்க, எப்போ நடந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட் 25, 2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு 2:45 மணி அளவு இருக்கும். சரியா? கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறாங்க ஏடிஎம்ல. சரியா? இந்த ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலையில இருக்குது இந்த ஏடிஎம். இந்த ஏடிஎம் ஐசிஐசிஐ ஏடிஎம் சொல்லுவோம்ல, அந்த ஏடிஎம்ல தான் இந்த கொள்ளை நடந்திருக்குது. ஆல்ரெடி இந்த ஏடிஎம் பகுதியை கொள்ளையர்கள் நோட்டமிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் இருக்குது அந்த ஏடிஎம். அதாவது கடைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கடையே இருக்குது. வீடுகள் அங்க இங்கேயுமா இல்லை. அங்கேயும் ஏடிஎம்க்கு பாதுகாப்பு யாருமே கிடையாது. ஏடிஎம் தனியாக தான் இருக்குது. அதாவது யாருமே நடமாட்டம் இல்லாத அளவுக்கு அந்த ஏடிஎம் அந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாலை 2:45 மணி இருக்கும். அந்த டைமில் கொள்ளையர்கள் ஒரு கருப்பு கலர் காரில் இறங்குறாங்க. ஒரு கொள்ளையன் ஏடிஎம்குள்ளே வாரான். வந்த உடனே அவன் கையில் வச்சிருக்கிற ஸ்ப்ரே, அதாவது பெயிண்ட் ஸ்ப்ரே, சரியா, அதை வச்சு கேமராவில் அடிக்கிறான். உடனே கேமராவில் ஒன்றுமே தெரியலை யார் அப்படிங்கிற மாதிரி தெரியலை. அடுத்தது அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அலாரத்தையும் ஸ்டாப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பணம் இருக்கிற பாக்ஸை மொத்தமாக கட் பண்ணி கொள்ளையடிக்கிறான். அந்த ஏடிஎம்ல கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஏடிஎம்ல திருடு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளையர்கள் திருடுனாங்களா, இந்த திருடுனால அந்த அலாரம் எங்க போகுது, மும்பை கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த அலாரம் போகுது. அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே மும்பையில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த பகுதியில ஒரு ஏடிஎம் இருக்குது, அந்த ஏடிஎம்ல கொள்ளையர்கள் திருடிட்டாங்க, இங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் இங்க பார்க்கும்போது கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயுமா சிசிடிவி கேமராக்கள் இருக்குதா, அதுல இருந்து ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடும்போது ஃபர்ஸ்ட் ஏடிஎம்குள்ள சிசிடிவி கேமராக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த சிசிடிவி கேமராவில் கருப்பு ஸ்ப்ரே வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க. சரியா? ஃபுட்டேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கொள்ளையன் என்ன பண்ணுறான், மூஞ்சில் முகமூடி வச்சு மூடியிருக்கான், கருப்பு கலர் உடை போட்டிருக்கான். போட்டு உள்ளே என்ட்ரி ஆன உடனே அவன் வச்சிருந்த ஸ்ப்ரே, பெயிண்ட் ஸ்ப்ரே, பிளாக் கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததாட்டு இவங்க எதில் வந்திருந்தாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருப்பு கலர் காரில் வந்திருக்காங்க. சரி, கருப்பு கலர் காரில் உள்ள நம்பர் பிளேட்டாவது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டை பார்க்கும்போது அது அந்த காரோட நம்பர் பிளேட்டு கிடையாது, வேற ஒரு காரோட நம்பர் பிளேட்டை அதில் வச்சு மாட்டியிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொள்ளையர்கள் யாரு எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இங்கே டோல்கேட்டில் போலீஸ் அதிகாரிகளை செக்கிங்க்கு போடுறாங்க போலீஸ் அதிகாரிகள். அப்போ செக்கிங் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு டோல்கேட்டில். இந்த கொள்ளையர்கள் எங்கே தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவுக்கு தப்பிச்சு போகிறாங்க. அப்போ தெலுங்கானால டோல்கேட்டில் போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா கார்களையும் வரிசையாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொள்ளையர்கள் கருப்பு காரில் வராங்க, அதாவது டோல்கேட் வழியாக வராங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் செக்கிங்காக ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வச்சிருக்கிற கன் எடுத்து போலீஸ் அதிகாரிகளை மிரட்டிட்டு ஃபாஸ்ட்டாக காரில் போயிட்டாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த கார் ஒரு இடத்துல நிற்கிது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் நிற்கிது. அப்போ அங்கே போய் போலீஸ் அதிகாரிகள் பார்க்கும்போது கொள்ளையர்கள் அங்கே இல்லை. அந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற காரில் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்போ இனி அந்த கொள்ளையர்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றின உடனே டைரக்டா தாம்பரம் போலீஸ் கமிஷனரே அந்த இடத்துக்கு பார்க்குறாரு. சரியா?
பார்த்துக்கிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்கிறான்னு பார்த்த பிறகு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழுவ வந்து அமைக்கிறாங்க கமிஷனர். எப்படியாவது இத கண்டுபிடிச்சிரணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அந்த குழு என்ன பண்றாங்கன்னா, யார் இந்த கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாரி தேடிட்டு இருக்க சமயத்துல, அதுக்கப்பிறகு சென்னையில அடுத்தது ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளையர்கள். 2வது கொள்ளை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி. அங்க உள்ள ஒரு பைபாஸ் சாலையில வந்து கொள்ளை வந்து நடந்திருக்குது. அந்த ஏடிஎம் வந்து ஆக்சிஸ் வங்கியோட சேர்ந்த ஏடிஎம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். சரியா? அந்த ஏடிஎம்ல வந்து கரெக்ட்டா ஒரு புதன்லருந்து வியாழக்கிழமை நடந்த சம்பவம். அதே மாதிரி, அதே கொள்ளையர்கள் கருப்பு கார்ல வந்திருக்காங்க. அந்த ஏடிஎம்க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் கையில வச்சிருக்க பெயிண்ட்ட வச்சு அந்த கேமராவ மறைச்சு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் மொத்தமா இருக்க பணம் வச்சிருக்க பாக்ஸ வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா, இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம்ல முந்தின நாளு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ரூ. 12,00,000 வச்சிருக்காங்க. சரியா? வங்கியிலருந்து செலுத்தியிருக்காங்க. ஆனா, இந்த கொள்ளையர்கள் திருடின அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 11,50,000 திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, பக்கத்துல வந்து ஒரு ஏடிஎம் இருந்திருக்குது. இந்தியன் ஓவர்சீ பேங்கோட ஏடிஎம் இருந்திருக்கு. அந்த ஏடிஎம்மையும் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொள்ளையர்கள் போயிருக்காங்க. சரியா? அதே மாதிரி கேமராவ ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்களால முடியல. சரியா? இந்த ஒரு ஏடிஎம்ல மட்டும் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த தகவல் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு போகுது. எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சரியா? அடுத்த நாள் கொள்ளை நடந்த அடுத்த நாள் வந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்திருக்காரு. அந்த இடத்துல ஏடிஎம்ல என்ன ஆயிருக்குன்னா, கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் குடுக்குறாங்க. போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏடிஎம் வந்து யார் இந்த கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல தான் தெரிய வருது. ஏற்கனவே ஆல்ரெடி கொள்ளையடிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கொள்ளையும் நடந்திருக்குது. கருப்பு கலர்ல கார்ல வந்திருக்காங்க. ஒருத்தன் வந்து மாஸ்க் போட்டிருக்கான், கருப்பு கலர் துணி போட்டிருக்கான். கையில வச்சிருந்த கருப்பு ஸ்ப்ரேய வந்து கேமரால அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த கொள்ளை நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது போலீஸ் அதிகாரிகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஏடிஎம்ல கொள்ளையடிச்ச கொள்ளையர்கள் தான் இந்த ஏடிஎம்லயும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. இதுவரைக்குமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த கொள்ளையர்கள் வந்து மொத்தம் 4 பேரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தகவல் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளையர்கள் வந்து எந்தெந்த பகுதிகள சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யாருமே இல்லாத ஒரு பகுதி, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி, பக்கத்துல வந்து கடை இல்லாத பகுதி, வீடுகள் இல்லாத பகுதி அத தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏன்னா நெறைய ஏடிஎம்ல வந்து வாட்ச்மேன் இருப்பாங்க. ஆனா வாட்ச்மேன் இல்லாத ஏடிஎம்ல தான் இந்த கொள்ளையர்கள் வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏடிஎம்லயும் கண்டிப்பா வாட்ச்மேன் போடணும், அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரிகள் இந்த கொள்ளையர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்களா இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து மும்பைக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ் அதிகாரிகள். சரியா? சீக்கிரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்த கொள்ளையர்கள் யாரு? எந்த இடத்தை சேர்ந்தவங்க? எதுவுமே தெரியல. இப்ப கெஸ்ஸிங்ல தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வட இந்தியர்களா இருக்கும். மும்பைக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கொள்ளையர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரைக்கும் அந்த அப்டேட் தெரிய வரல. போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சு தான் வராங்க. சீக்கிரத்துக்குள்ள இந்த கொள்ளையர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த கொள்ளையர்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொள்ளையர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒருக்கா சென்னையில தாம்பரம் பகுதியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க. அடுத்து 2 நாட்களுக்குள்ள ஆகல. அடுத்த ஏடிஎம்லயே வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. 3வது ஏடிஎம்ல கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்களால கொள்ளையடிக்க முடியல. பட் எப்படியோ தப்பிச்சுட்டாங்க. இத குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.